நம்ம எத்திக்ஸில் யூனிட் 1 பார்த்துருக்கோமா? யூனிட் 1ஓட ஹெட்டிங் நம்பர் இருக்குல்ல, எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸா. இதான் ஃபஸ்ட் யூனிட். சிலபஸில் பார்த்தா சிலபஸ் எடுத்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட் டாபிக் எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். அதை பார்த்துட்டோமா? இப்போ பார்க்க போகிறது அடுத்த டாபிக் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம யூனிட் 1 படிச்சுட்டு இருக்கோம். எத்திக்ஸில் சிலபஸ் எடுத்து பாருங்கள். எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த எத்திக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய பார்த்தோம். நம்ம நிறைய பேசிக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எத்திக்ஸோட பேசிக் எசன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்து இப்போ எத்திக்ஸோட டிட்டர்மினன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த டாப்பிக்கில் டிட்டர்மினன்ஸ் என்ன மீனிங் இருக்கும்? டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் சொல்லுவாங்களே, என்ன டிட்டர்மைன் பண்ணுங்கள். இதுக்கு மீனிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இது தெரியல உங்களுக்கு, எத்திக்ஸ் எப்படி இருக்கும்? எத்திக்ஸ் சப்ஜெக்டிவா அப்படின்னா அர்த்தம். நம்ம ஊரில் ஒரு எத்திக்ஸ் இருக்கும், சைனாவில் வேறு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், அமெரிக்காவில் வேறு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது எத்திக்ஸ் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் மாறுதில்ல. எதை பேஸ் பண்ணி மாறுது? அதான் டிட்டர்மினன்ஸ். ஒரு எத்திக்ஸ் வந்து எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸால் அது ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, எத்திக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து பிளேஸ், டைம், பர்சன் படிச்சுமா? இந்த 3 பேஸ் பண்ணி அந்த ஊரோட எத்திக்ஸ் மாறிட்டே இருக்கும். எந்த பிளேஸில் வாடுற, நீ எந்த காலத்தில் வாடுற, அங்கே இருக்கிற மக்கள் யார், இதெல்லாம் என்னது பேசிக் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். இதை ஏற்கனவே கிளாஸ் சொல்லியிருக்கேன்ல. ஆனால் அவ்வளோ மோஸ்ட் சிம்பிள் கிடையாது எத்திக்ஸ். ஒரு கண்ட்ரியில் எத்திக்ஸ் உருவாகுதுன்னு அர்த்தம் ஒரு லாங் ட்ரெடிஷனில் உருவாயிருக்கும்ல. அப்போது இந்த 3 மட்டுமே காரணியாக தான் இருக்காது. ஃபேக்டர்ஸ்னால் டிட்டர்மினேஷன் காரணிகள் வச்சுக்கலாம். இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸ் காரணங்கள் இருக்குது. புரியுதில்ல? ஒவ்வொரு ஊர்லேயும் எத்திக்ஸ் வந்து உருவாகிறதுக்கான காரணங்கள் டிட்டர்மினன்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது பேசிக் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இன்னும் காம்ப்ளெக்ஸான சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டைட்டில் புரிஞ்சுல, டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னால் மீனிங் புரியுதுல. ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன காரணிகளால், என்னென்ன காரணத்தினால எத்திக்ஸ் உருவாக்குது. வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் இன் கிரியேஷன் ஆஃப் எத்திக்ஸ் வச்சுக்கலாமா? இப்போ நான் சொன்னால் எழுதுன அவசியம் கிடையாது, நான் ஜஸ்ட் சொல்கிறேன், மீனிங்காக சொல்கிறேன். அடுத்து அதே ஒரு எத்திக்ஸ் உருவாகிறதுக்கான க்ரைட்டீரியா இருக்குல்ல, டிட்டர்மினன்ஸ் ரொம்ப சிம்பிள் கிடையாது தானே, காம்ப்ளெக்ஸ் தானே. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த ஊரில் எத்திக்ஸ் உருவாக்குறதுக்கான காரணிகள் வேறு வேறு இருக்கும். எக்ஸாம்பிள், இந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் அது உருவாகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, அப்சல்யூட்டாக சொல்ல முடியாது. என்ன சொல்கிற புரியுதுல? எஸ், எத்திக்ஸ் ஒவ்வொரு ஊருக்கும் உருவாதில்ல. அது எப்படி உருவாது அப்படின்ற ரீசன்ஸ், டிட்டர்மினன்ஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ரீசன்ஸ் இருக்கும். அப்போது ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் அப்சல்யூட்டு, இது எல்லா ஊர்லேயும் இந்த காரணத்துக்காக வந்துன்னு சொல்ல முடியாது. அப்போ இது புரிஞ்சிச்சுல, இந்த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ன்றது என்ன கிடையாது, அப்சல்யூட் கிடையாது. எக்ஸாம்பிள், இந்தியாவில் வந்து சொல்கிறாங்களே, ஒரு இந்தியாவில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அது அமெரிக்காவுக்கு பொருந்தாது. அப்போது இங்கே இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கான எத்திக்ஸ் உருவானதுக்கான ஃபேக்டர்ஸ் வேறு காரணம் இருக்கலாம், வேறு டிட்டர்மினன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்சல்யூட்டாக இருக்காது. வேறு ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். யூனிவர்ஸில் இருக்கா சொல்லலாமா? எல்லா ஊருக்கும் ஒரே ஃபேக்டர்ஸ் இருக்காது. யூனிவர்ஸில் இருக்காது. யூனிவர்ஸில் மீனிங் புரியுதுல, ஒரே காரணம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இருக்காது இந்த எத்திக்ஸ் உருவாக்குறதுக்கு. அப்போ எப்படி இருக்கும்? சேஞ்ச் ஆகும் இல்லை, வேரியஸ் ஆகும். அப்புறம் சொல்லலாம், இந்த டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் வேரியபிள் சொல்லலாமா? வேரியபிளாக சேஞ்ச் ஆகும். ஆன் தி பேசிஸ் ஆஃப் வாட்? பர்சனு, பிளேஸு, டைம். இது முன்னாடி பார்த்ததில்ல. ஒரு சமூகத்தோட எத்திக்ஸை வந்து இந்த பர்சன், பிளேஸ், டைம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதுல. எக்ஸாம்பிள், ஒரு பர்சனால் ஒரு சொசைட்டியோட எத்திக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தானே. பார்த்தோம்னா காந்தி பார்த்தோமா? நீ ஹீரோய்க்காக இருந்தால் அந்த கண்ட்ரியோடைய அந்த சொசைட்டியோட எத்திக்ஸை மாற்ற முடியும். ஸோ நீ அறிவாளியாக இருக்க. இன்னொன்று, ஒரு ஊரில் அதிகமான பணக்காரங்க இருக்காங்க, ஏழைகள் கம்மியாக இருக்காங்க வச்சுக்கலாம். அப்போ பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ரூல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கான எத்திக்ஸ் எழுதுவாங்கள்ல. ஒரு சொசைட்டியில் பணமும் இருக்குல்ல, அந்த பணமும் என்ன பண்ணும், ஒரு எத்திக்ஸை முடிவு பண்ணும். எக்கனாமியும் அதை என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆள் வந்து எக்கனாமிக்கல் பர்சனாக இருக்கானா அவன் எத்திக்ஸை உருவாக்க முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லுவாங்களே, பணக்காரனாக இருக்கான், அவங்ககிட்ட காசு இருக்கும், திருட மாட்டான். ஏழை இருக்கிறவங்க தான் வந்து எந்த ஊரில் எந்த சமூகத்தில் வந்து ஏழைகள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே திருட்டுகள் அதிகமாக நடக்கும் சொல்லுவாங்கள்ல. அப்போ எதை வச்சு முடிவாகுது எத்திக்ஸ்? எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சும் முடிவாகுது. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் புரியுதில்ல? ஒரு ஊரில் எத்திக்ஸ் எப்படி டிட்டர்மின் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதை பேசிக்காக பர்சன், பிளேஸ், டைம் இதை பேஸ் பண்ணி முடிவாகும். கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஊரில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரில் ஒரு சமூகத்தோட குழு தலைவர் சொல்லுவாங்களே, அந்த குழு தலைவர் வந்து ஃபீமேலாக இருந்தால் பெண்களுக்கு தேவையான எத்திக்ஸ் வருமா? பெண்களுக்கு தேவையான எத்திக்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்குமா? ஃப்ரீடம் அதிகமாக இருக்குமா? அப்போது ஜெண்டரும் எதை முடிவு பண்ணுது?
அந்த சமூகத்தோட எத்திக்ஸை முடிவு பண்ணுது. புரியுதுல்ல? ஒரு ஊரில் இருக்குல்ல, அதாவது வந்து மேல் வந்து சிகரெட் அடிக்கலாம், கேர்ள்ஸ் வந்து சிகரெட் பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இப்போ எல்லாம் எத்திக்ஸில் வந்துடுதுல்ல. அப்போது ஜெண்டர் பேஸ் பண்ணியும் ஒரு கண்ட்ரியில் ஒரு சொசைட்டியில் எத்திக்ஸ் முடிவாகுது. அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து எந்த போஸ்ட்டில் இருக்கானோ அந்த போஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை என்ன பண்ண முடியும், ஒரு எத்திக்ஸ் உருவாக்க முடியும். ஸோ ஒரு பர்சனோட ரோல் முக்கியம். எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் ஃபாதர் இருக்கார், அவர் ரோல் பண்ணுறாரு. அப்போ ஃபாதர் என்ன பண்ணுவார், அந்த ரோல் பயன்படுத்தி ஒரு எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், வீட்டோட எத்திக்ஸு. இதெல்லாம் பர்சனலுக்குள்ளே வந்துடுதில்ல. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாமே எழுதலாம். ஓகே, சிம்பிளாக வந்து ஒரு சொசைட்டியில் ஒருத்தர் ரொம்ப அறிவாளியாக இருக்கானா, அவனோட ஜீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கானா, ஜெனட்டிக்கலி அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா, அவன் என்ன பண்ணுவான், ஒட்டுமொத்த சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு புதிய எத்திக்ஸ் உருவாக்குவான். எக்ஸாம்பிள் காந்தி வச்சுக்கலாம். நீ எக்கனாமிக்கலாக சவுண்டாக இருந்தனா, பணக்காரனாக இருந்தனா எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நீ பணக்காரன் தேவையில்ல, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் எத்திக்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து ஜெண்டர் ரோலும் என்ன பண்ணும், ஒரு சமூகத்தோட எத்திக்ஸை முடிவு பண்ணும். அதே மாதிரி அங்கே அந்த சொசைட்டியில் யார் என்ன ரோல் பண்ணுறாங்களோ அந்த ரோல் இருக்கிற அந்த பர்சன் எத்திக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அவன் என்ன பண்ண தெரியல, எத்திக்ஸை உருவாக்குறது யாரெல்லாம் பார்க்குறோம். இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எத்திக்ஸை உருவாக்குறாங்க. அப்போ அவங்க தான் டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருக்காங்க. அந்த ஹெட்டிங் தான் படிச்சுட்ருக்கோம். அதேமாதிரி பிளேஸும் எத்திக்ஸை முடிவு பண்ணணும்ல. இப்போ எக்ஸாம்பிள், நீ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கனா அங்கே எத்திக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதே ஊரில் வேறு ஒரு பிளேஸில் ராஜா ரூல் பண்ணுறாருன்னா அங்கே எத்திக்ஸ்னா இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். புரியுதுல? பிளேஸை பொறுத்தும் எத்திக்ஸ் மாறும். இப்போ எக்ஸாம்பிள், நீ ஃபாரஸ்ட்டில் இருக்க, அப்போ அங்கே எத்திக்ஸ் வேறு இருக்கும். ஸோ பிளேஸை பொறுத்துமே எத்திக்ஸ் மாறும். இப்போ நம்ம ஊரில் வந்து சில ஊரில் அபார்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில ஊரில் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற கண்ட்ரிலலாம் அபார்ஷன் வந்து பாவம்னு சொல்லுவாங்க. ஸோ பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுது எத்திக்ஸ். அடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நாங்கள் உங்களுக்கு ப்ரூவ் ஆகுதுல பர்சனலாக எத்திக்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு. இது வந்து ஒரு நாலேஜ் தானே. இதை வந்து நீங்கள் பேப்பரில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரணும், சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் தரணும். நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேப்பர் வந்து க்ரியேட்டிவாக மாறும். எக்ஸாம்பிள், பிளேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மீன்ஸ், இப்போ நீ வந்து இந்தியாவில் இருக்கிற, நீ எங்கே வேணால் எச்சு துப்பலாம், யூ கேன் ஸ்பிட் எனிவேர். ஆனால் மற்ற கண்ட்ரியில் பண்ண முடியாதுல்ல. அப்போ நீ உடனே பிளேஸ் மாறினோடனே எத்திக்ஸ் மாறுது. அப்போ பிளேஸ் என்ன பண்ணும், எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணுதில்ல. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பொலிட்டிக்கலாக நிறையா தரலாம். ஸோ க்ரியேட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யோசிச்சு எழுதும்போது இன்னும் அதிகமாக பேப்பர் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் பண்ணுறது. அதேமாதிரி நான் சொல்கிற வார்த்தை தான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஓகே, இதோட பெட்டர் வார்த்தை எழுதணும். பிளேஸ்னால் அட்லீஸ்ட் வேறு என்ன எழுதலாம், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லலாமா. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டும் முடிவு பண்ணுது எத்திக்ஸை. எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு இடத்தோட பாலிட்டிக்ஸ் வந்து பிளேஸ் முடிவு பண்ணுது. நீ ஃபாரஸ்ட்டில் இருக்கனா அங்கே வேறு ஒரு பாலிட்டிக்ஸ், கரெக்டாக. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி எத்திக்ஸ். நம்ம இங்கே பிளேஸ் நம்ம எதை சொல்கிறோன்னா, அந்த ஊரோட லேண்டை சொல்லலை, அதாவது அந்த இடத்தோட என்விரான்மெண்ட்டை சொல்கிறேன். எக்ஸாம்பிள், அந்த ஊரோட கவர்மெண்ட்டு, அந்த ஊரோட இன்ஸ்டிடியூஷன்ஸு, அந்த ஊரோட கல்ச்சர் எல்லாமே பிளேஸ் வச்சு முடிவாகுது. சொல்கிற புரியல? எந்த பிளேஸில் வாடுறியோ அந்த பிளேஸை பொறுத்து உன்னோட கல்ச்சர் மாறும், உன்னோட பாலிட்டிக்ஸ் மாறும், உன்னோட கவர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே, அதாவது ஃபேமிலி, ஸ்கூலு, வேறு என்ன சொல்லலாம், ரிலிஜியன், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, பிளேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஒரு பிளேஸோட ரிலீஜியன் ஒரு எத்திக்ஸை முடிவு பண்ணும். ஏதோ ஒரு நாட்டோட கல்ச்சர் எத்திக்ஸை முடிவு பண்ணும். கல்ச்சர் அது இல்லை, நார்ம்ஸ். ஒரு பிளேஸோட லா இல்லை கான்ஸ்டியூஷன் என்ன முடிவு பண்ணும், அந்தோட எத்திக்ஸை முடிவு பண்ணும். பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்திக்ஸை மாற்றும். நான் ஃப்யூச்சரில் கிளாஸில் வரும், அதாவது எப்படி வந்து ஃபேமிலி எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி ஸ்கூல் வந்து எத்திக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதெல்லாம் படிப்போம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்படி வந்து பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது எத்திக்ஸை. அந்த பர்சன் யாரெல்லாம் வரா, ஒரு ஜெனட்டிக் வருது, நாலேஜ் வருது, எக்கனாமிக் வருது, ஜெண்டர்லாம் வருதுல்ல. அந்த மாதிரி இந்த பிளேஸ் அப்படின்றக்குள்ளே என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வருதுன்னா இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வருது. கல்ச்சர், லா, கான்ஸ்டியூஷன், இன்ஸ்டியூஷன்ஸ், ஃபேமிலி, ஸ்கூல்லாம் வருது. அதே மாதிரி மூணாவது பாட்டு உங்களுக்கு தெரியும்ல, எத்திக்ஸ் வில் சேஞ்ச் அந்த பேஸ் ஆஃப் டைம் தானே. டைமுக்கு ஏற்ற மாதிரி எத்திக்ஸ் மாறும்ல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எத்திக்ஸ் வேறு, இப்போ இருக்கிற எத்திக்ஸ் வேறு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கொடுக்குற எக்ஸாம்பிள் தான் முக்கியம். பொலிட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் தரணும், என்விரான்மெண்ட்டாக எக்ஸாம்பிள் தரணும், எத்திக்கல் பேஸ்டு ஒன்று எக்ஸாம்பிள் தரணும். புரியுதுல்ல? எக்ஸாம்பிள், ஈக்குவல் ரைட்ஸ் டு உமன், அது ஃபஸ்ட் இல்லை, இப்போ தானே வந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி அது உருவாகுதுல்ல, எத்திக்ஸ் உருவாகுது. ஸோ நீங்கள் தர்ற எக்ஸாம்பிள் பொறுத்து தான் உங்கள் பேப்பரோட வேல்யூஷன் மாறும். இப்போ எக்ஸாம்பிள், ரைட் டு எஜுகேஷன்,
ஒரு எத்திக்ஸ் எப்போ மாறுது? இப்போ தான் மாறுது. கரெக்டாக. அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறது அப்போ இல்லை, இப்போ உருவாகுது. ஸோ டைம் என்ன பண்ணுது? டிட்டர்மைன் பண்ணுது எத்திக்ஸை. இன்னும் பெரிய எக்ஸாம்பிள் தரணும்னா, நம்ம ஒரு 70 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? இம்பீரியலிசம் இருந்ததா? காலோனியலிசம் இருந்தா? இப்போது லிபரலிசம் இருக்குது. எத்திக்ஸ் மாறுதில்ல. எத்திக்ஸ்னால் ஞாபகம் இருக்குல்ல? எத்திக்ஸ் மீன்ஸ் ஒரு சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வேல்யூஸில் அதானே எத்திக்ஸு. எஸ், ஒரு சொசைட்டிக்கு எத்திக்ஸ் இருக்கும், அன்எத்திக்ஸ் இருக்கும். அது எல்லாமே யார் முடிவு பண்ணுறா? சொசைட்டி முடிவு பண்ணுதில்ல. ஸோ டைமும் முடிவு பண்ணுது எத்திக்ஸு. அப்போ வந்து பர்சன், பிளேஸ், டைம், இந்த 3 பொறுத்து எத்திக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்டிவ்னு சொல்லலாமா? ரிலேட்டிவிட்டி சொல்லலாமா? ரிலேட்டிவ்னா தெரியும்ல, எத்திக்ஸ்னாலே சப்ஜெக்டிவ்னு சொல்கிறோம்ல. அந்த சப்ஜெக்டிவ்க்கு இன்னொரு வார்த்தை தானே அது ரிலேட்டிவ். படிச்சிருப்போம்ல, 2 வார்த்தை படிப்போம். அப்சல்யூட்னு ஒன்று படிப்போம், ரிலேட்டிவ்னு ஒன்று படிப்போம். அப்சல்யூட்னா கன்ஃபார்ம் ட்ரூத், ரிலேட்டிவ்னா இல்லை ட்ரூத் மாறும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்கிறோம்ல. ஸோ சப்ஜெக்டிவ் நேச்சர்ன்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ரிலேட்டிவ் நேச்சர்னு சொல்லலாம். ஓகே, இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம்ல, ஃபிலாசபியில் ஒரு பிரான்ச் தான் என்னது? எத்திக்ஸா. அப்போ இந்த எத்திக்ஸை படிக்கிறாங்களே, படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தோணுவாங்களே. இப்போ நம்ம படிக்கிற டாபிக் என்ன டாப்பிக்கு? டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கை அந்த எத்திக்ஸை கோராக எடுத்து படிக்கிறாங்களே, அவங்க படிப்பாங்களே, அனலைஸ் பண்ணுவாங்களே, அப்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று தோணும்ல. அப்போது அந்த காலத்தில் இருந்த இன்டெலெக்சுவல்ஸ், எத்திக்ஸ் படித்த இன்டெலெக்சுவல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சொன்னோம்ல, பிளேஸு, பர்சன், டைமுக்கு ஏற்ற மாதிரி எத்திக்ஸ் கண்டிப்பாக மாறும். எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி எத்திக்ஸ் இருக்காது. ஸோ எத்திக்ஸ்ன்றது சப்ஜெக்டிவ் நேச்சர்னு சொல்கிறாங்களே. இந்த இன்டெலெக்சுவல்ஸ்க்கு பேர் வந்து ரிலேட்டிவிசம். எப்பவுமே நம்ம உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவோம்ல. இந்த ஆட்கள்லாம் இந்த மாதிரி யோசிச்சாங்க சொல்கிறதுக்கு பேர் என்னது? ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிலேட்டிவிசம் ஒத்துக்கிட்டவங்க யாருன்னா, பழைய ஆட்கள். முதல்ல எத்திக்ஸை படித்தாங்களே, அவங்க எல்லாருமே இந்த ரிலேட்டிவிசம் ஒத்துக்கிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்னால் புரியுதுல? எஸ், சேஞ்ச் ஆகும், இடத்துக்கு சேஞ்ச் ஆகும், பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகும், டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் சொன்னாங்க. இது சேஞ்ச் ஆகும் சொல்கிறாங்க. போத் எத்திக்ஸும் மாரலும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்ன சில பேர் இருக்காங்க. அப்போ அவங்க நம்ம என்ன சொல்கிறோம்? ரிலேட்டிவிசம் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்னு சொல்கிறோம். முக்கியமாக இவங்க யார்? ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அந்த கால ஆட்கள். ஓகே, முக்கியமாக எத்திக்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு படிக்கிறவங்கள, அப்படி படிக்கிற இன்டெலெக்சுவல்ஸை நம்ம 3 பிரிக்கலாம். முதல்ல 2 நான் வச்சுங்க. ஒன்று வந்து எத்திக்கல், மாரல், ரிலேட்டிவிசம் ஸ்கூல். அதாவது எத்திக்ஸ்ன்றது மாறும் அப்படின்னு சொன்ன ஆட்கள். இது வந்து ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அந்த காலத்தில் சொன்னது. இப்போ புதுசாக வந்த ஆட்கள் என்ன சொல்கிறாங்களா, இல்லை இந்த எத்திக்ஸும் மாரலும் மாறாது, யூனிவர்சலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். புதுசாக வர்ற ஒரு குழு இப்போ படிக்கிற எத்திக்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ். இங்கே ஏன் எத்திக்ஸ் மாரல் படம் தெரியல? 2 ஒன்று தானே. மாரல்னால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளோட வேல்யூ, ஒரு இண்டிவிஜுவலோட வேல்யூ. இது மாரல். எல்லா இண்டிவிஜுவலோட வேல்யூ எத்திக்ஸ் தானே, ஓரளவுக்கு ஒன்று தானே. எஸ், அப்போ எத்திக்ஸும் மாரலும் மாறக்கூடியது, பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி, டைமுக்கு ஏற்ற மாதிரி சொன்ன குழு மக்கள் வந்து அந்த காலத்து மக்கள், ரிலேட்டிவிசம். இப்போ இருக்கிற திங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எத்திக்ஸ்ன்றது யூனிவர்சல் நேச்சர். நீங்கள் எந்த சொசைட்டி எடுத்து பார்த்தாலும் சில எத்திக்ஸ் யூனிவர்சலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்டிஸ். எல்லா ஊர்லேயுமே ஜஸ்டிஸ்ன்றது ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ சில யூனிவர்சல் நேச்சரும் இருக்குது எத்திக்ஸ்க்கு அப்படின்னு சொன்ன ஆட்கள். என்ன பாயிண்ட் சொல்கிற புரியுதுல? எத்திக்ஸ் உருவாகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய வகை சொல்கிறாங்க. அதில் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எத்திக்ஸ் ரிலேட்டிவிசம்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க எத்திக்ஸ் யூனிவர்சலிசம்னு சொல்கிறாங்க. 3வது ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எத்திக்ஸும் மாரல்ஸும் நிஹிலிசம்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதாவது ரிலேட்டிவிசம் ஸ்கூல். இதுக்கு கவுண்டர் யார்? யூனிவர்சலிசம் தானே. ஏன்னு புரியுதா? எக்ஸாம்பிள் சொன்ன முடியும். எக்ஸாம்பிள், இப்போ ஹிட்லர் எந்த ஊர்? ஜெர்மனியா? இப்போ நாம் இந்தியாவா? இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் கேட்குறாரு ஹிட்லர்கிட்ட, ஓகே, நீங்கள் பண்ணுற தப்பு, நீங்கள் ஒரு ரேஸ், ஒரு இனத்துக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் சாவடிக்கிறீங்க, அது தப்பு, உங்கள் நாட்டுக்கு தப்புன்னு சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேசுகிறது எத்திக்ஸ் பேசுகிறீங்க, அது உங்கள் நாட்டோட எத்திக்ஸ்.
எத்திக்ஸ்ன்றது மாறும். ரிலேட்டிவ் இன் நேச்சர். எங்கள் ஊருக்கு இந்த எத்திக்ஸ் கரெக்டுன்னு சொல்லலாமா? அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். எத்திக்ஸ் இஸ் ரிலேட்டிவ் இன் நேச்சர். ஒவ்வொரு ஊருக்கு மாறும். ஹிட்லர் பண்ணுறது கரெக்டு, அந்த ஊருக்கு கரெக்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு கவுண்டர் என்ன சொல்லலாம்? அப்படிலாம் கிடையாது. சில எத்திக்ஸ் வந்து யூனிவர்சல் நேச்சர், அது எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டேக்கிங் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ். நீங்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் உங்களோட எல்டர்ஸை, பேரண்ட்ஸை ஸோ டேக்கிங் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ்ன்றது யூனிவர்சல் எத்திக்ஸு. கரெக்டாக? அதே மாதிரி இன்னொரு பண்ண வச்சுங்களேன். இப்போ நம்ம சொன்னால வயசான ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு எத்திக்ஸு. அது எல்லா சொசைட்டிலும் இருக்குன்னு சொன்னால, எல்லா சொசைட்டிலும் கிடையாது. சில சமூகத்தில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், அதுக்கு பேர் வந்து செனிசைட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு முதியோர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள சாகடிச்சிருவாங்க. கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சாகடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். ஒரு 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 எத்திக்ஸ் யூனிவர்சலாக இருந்தாலும் எல்லா சமூகத்திலையும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இது சொன்னதுனால, வயசானவங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாதுகாக்க வேண்டியது எல்லா சமூகத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்திக்ஸு. ஆனால் என்ன ஆகுது? சில சமூகத்தில் செனிசைட் ஃபாலோ பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் இருக்குது தெரியுமில்ல, நம்ம ஊரில் இருக்குல்ல இது அதுக்கு பேர் சொல்லுவாங்கள்ல, தலை கூத்தல் சொல்லுவாங்க. THALI, தலை கூத்தல். வயசாகிருக்கு, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கள பாதுகாக்கிறத விட சாகடிச்சிருவாங்க. அதுக்கான காரணம் புரியுதில்ல? ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பெயினாக இருக்காங்க. ஸோ நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட ஜாலி தான். நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு ஒரு அறம் சேருது, நமக்கு ஒரு நல்லது சேருது. ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அப்போ அந்த பெயினை தரக்கூடாது அவங்களுக்கு. அட்லீஸ்ட் ஆஃப்டர் லைஃப் வச்சு அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சாகடிச்சிடுறாங்க. இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதாவது இந்த தலைக்கூத்தல், செனிசைட், இதுலேயுமே ஏன் கொலை பண்ணுறாங்க? அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க? சாகடிக்கிறாங்க. அப்போது கோர் பாயிண்ட் இது. கேரிங் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. கேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வலிக்கும், அதனால தான் என்ன பண்ணுறாங்க? சாகடிக்கிறாங்க. புரிஞ்சுல? அவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டு டேக் கேர் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. அவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டு அவங்க வலி தாங்க முடியல சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? சாகடிக்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே என்ன கோர் இருக்குது? கேரிங் இருக்குல்ல. அப்போது எல்டர் பேரண்ட்ஸை கேர் பண்ணுறோம் அப்படின்றது அந்த மெத்தட் வேணால் மாறலாம். அது வந்து ரிலேட்டிவாக இருக்கலாம். ஆனால் கேரிங்ன்றது ஹோலிஸ்டிக் இன் நேச்சர், யூனிவர்சல் இன் நேச்சர். எல்லா சமூகத்துலேயும் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதான் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்? யூனிவர்சலிசம் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். என்ன பாயிண்ட் சொல்கிற புரியுதில்ல? ஸோ அப்போ எத்திக்ஸ்ன்றது நீங்கள் அப்படியே ஜென்ரலாக பார்த்தா அது உங்களுக்கு ரிலேட்டிவ் மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து யூனிவர்சல் நேச்சர். ஓகே, அதோட கோர் வேல்யூ எடுத்து பாருங்கள். எல்லா எத்திக்ஸோட கோர் வேல்யூ எடுத்து பாருங்கள். அது எல்லா ஊர்லேயும் இருக்கும், யூனிவர்சலாக இருக்கும். ஓகே, அந்த கோர் வேல்யூவை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, செய்கிற முறை இருக்குல்ல, அது வேணால் மாறலாம். இப்போ எக்ஸாம்பிள், செக்குலரிசம் இருக்கா? செக்குலரிசம்ன்றது ஒரு யூனிவர்சல் வேல்யூ, ஒரு கோர் வேல்யூ. அப்போ கோர் வேல்யூ எப்பயுமே யூனிவர்சலாக இருக்கும். இதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு ஊரில் வரும். ஜெர்மனியில் வர மாதிரி இருக்கும், ஃப்ரான்ஸில் வர மாதிரி இருக்கும், இந்தியாவில் வர மாதிரி இருக்கும். அப்படி ஜென்ரலாக பார்த்தா ஒவ்வொரு பிளேஸ் டைமுக்கு வேரி ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கோர் வேல்யூ எடுத்து பாருங்கள், அது யூனிவர்சல் நேச்சர் சொல்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் தான் யூனிவர்சலிசம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுல? எத்திக்கல் ரிலேட்டிவிசம்னா என்ன? எத்திக்கல் யூனிவர்சலிசம் புரிஞ்சுல? எத்திக்கல் ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தம், எத்திக்ஸ் இஸ் ரிலேட்டிவ் நேச்சர், மாறக்கூடியது. எத்திக்கல் யூனிவர்சலிசம்னு அர்த்தம், த சர்டன் எத்திக்ஸ் வில் ரிமைன் யூனிவர்ஸ், வில் ரிமைன் சேம் எவ்ரிவேர். கரெக்டாக? அப்போ இந்த 2 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் படிச்சிட்டிங்களே, அடுத்து எக்ஸாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஐடியா என்ன? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் எத்திக்ஸ்ன்றது ரிலேட்டிவிசமா இல்லை யூனிவர்சலிசமா? அதாவது எத்திக்ஸ்ன்றது கான்டெக்ஸ்டுவல் நேச்சரா, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாறுமா இல்லை ஹோலிஸ்டிக்காக இருக்குமான்னு உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ரொம்ப சிம்பிள் தானே. உங்களுக்கே ஆன்சர் தெரியும். நம்ம ஆரம்ப கட்டத்தில் இந்தியா தனியாக இருந்துச்சு, யூரோப் தனியாக இருந்தது, ரஷ்யா. அப்போது எல்லாருமே பிரிஞ்சிருந்ததால் அந்தந்த ஊரில் ஒரு வேல்யூஸ் உருவாயிருக்கலாம். கரெக்டாக? ஆனால் இப்போ என்ன, ஆஃப்டர் குளோபலைசேஷன் ஒட்டுமொத்த உலகமும் ஒரே கண்ட்ரியாக மாறுதில்ல. அப்போது எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் நடக்குதோ அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நடக்குமா? ஏன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி வாட்ச் பண்ணுது. எந்த கண்ட்ரி சூப்பராக இருக்கோ அந்த கண்ட்ரியோட வேல்யூஸ் எடுத்துக்குது. அப்போது வேல்யூஸ் என்ன ஆகிட்டே இருக்குது? யூனிவர்ஸில் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இதனால எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாது தானே. எல்லா ஊர்லேயும் அடிமைகள் இருக்கும், சில ஊரில் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கும். இப்போது எல்லா ஊர்லேயுமே என்ன இருக்குது? ஹியூமன் ரைட்ஸ்ன்ற வேல்யூ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு எல்லா கண்ட்ரிலையுமே. ஏன்னா என்ன ஆகுது? குளோபலைஸ்ட் ஆகுது, எல்லாருமே இன்னொரு கண்ட்ரி பார்க்குறாங்க. அப்போது ஒரு முக்கியமான எத்திக்கல் வேல்யூஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்,
யோகா சொல்லலாமா? இப்போ இந்தியாவிலேருந்து யோகா என்ன ஆகிட்டு இருக்குது? அமெரிக்கா போகுது, யூரோப் போகுது, நிறைய சொல்லலாம். நம்மளோட ஈட்டிங் கல்ச்சர் மாறுதில்ல. எஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சாப்பிட்றாங்களோ அதே நாமளும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுவும் யூனிவர்ஸில் மாறுது. ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த லைன் தெரியும், மீனிங் புரியும். அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் தரீங்க? நான் எழுதுவேன்னா யூஎன் சார்ட்டர் இருக்குல்ல, யூஎன் சார்ட்டரை விட பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லை. எதுக்கு? எத்திக்கல் யூனிவர்சலிசத்துக்குன்னு சொல்லலாம்ல. ஏன்னா யூஎன் சார்ட்டரில் இருக்கிற எல்லா ரூல்ஸுமே எவ்ரி கண்ட்ரி மஸ்ட் ஃபாலோ. எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ண வேண்டிய எத்திக்ஸில், அது வேல்யூஸில் நிறையா இருக்குது. யோசிச்சு நிறையா. ஒரு எக்ஸாம்பிள் குட் கவர்னன்ஸ். இப்போ 2 கண்ட்ரி வந்து அந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட் போடும்போது அந்த குட் கவர்னன்ஸ் போடுறாங்க, ஷேர் ஆகிக்குது. வேறு என்ன சொல்லலாம்? என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, கரெக்டாக கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். வாட் இஸ் எத்திக்கல் ரிலேட்டிவிசம், வாட் இஸ் எத்திக்கல் யூனிவர்சலிசம், இதெல்லாம் இப்போ கொஸ்டின் கேட்டாங்க. 2013 கேட்டாங்க. இப்போ கேட்குறதா இருந்தால் உங்களோட வியூ கேட்பாங்க. எது கரெக்டாக கேட்பாங்க. இல்லை உங்களோட ஸ்டாண்ட் என்ன, ரிலேட்டிவிசமா யூனிவர்சலிசமான உங்கள் ஸ்டாண்ட் கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்? 2 ஸ்கூலுமே இருக்குது. ஆனால் ப்ரைமரியாக எத்திக்ஸ்ன்றது கான்டெக்ஸ்டுவல் நேச்சர்னு நமக்கு தெரியும். அட் தி சேம் டைம் எத்திக்ஸ் நைட் இருக்குது, யூனிவர்ஸலாக மாறிட்டு இருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம்ல. அந்த யூனிவர்சலிசம் பற்றி இங்கே சப்போர்ட் பண்ணி எழுதும்போது எதை விட்டுறக்கூடாது? கோர் வேலை விட்டுறக்கூடாது. எப்படி சொல்லலாம்? ஒரு எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலும், வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருந்தாலும், காம்ப்ளெக்ஸான எலமெண்ட்ஸ் இருந்தாலும், அந்த எல்லா எலமெண்ட்ஸோட கோர் வேலை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லா சொசைட்டிலையுமே யூனிவர்ஸலாக இருக்கும், காமனாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எத்திக்ஸ்ன்றது யூனிவர்ஸலாக மாறதுக்கான காரணம் வந்து அதோட கோர் வேல்யூன்னு சொல்லலாம். இல்லைனா இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒட்டுமொத்த வேர்ல்டும் ஒரு குளோபல் வில்லேஜாக மாறிடுச்சு. எல்லா கண்ட்ரியும் த வேர்ல்ட் இஸ் கன்வெர்டட் இன் டு குளோபல் வில்லேஜ். ஸோ நவ் மெனி எத்திக்ஸ் ஆர் ரெக்கக்னைஸ்ட் பை ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி. சொல்லாமல் எல்லா கண்ட்ரிஸுமே யூனிவர்சல் எத்திக்ஸை வேல்யூஸை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இப்படி சொல்லாமா, இந்த காலகட்டத்தில் ஒரு சொசைட்டி சஸ்டெயின் ஆக முடியாது. எப்போது யூனிவர்சல் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியால் சஸ்டெயினே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ஈக்குவாலிட்டி, ஹானஸ்டி, ஃப்ரீடம். அதாவது ஈக்குவாலிட்டி வார்த்தை ஓகே தான், கூடவே இந்த வார்த்தை முக்கியம், டாலரன்ஸ் வார்த்தை முக்கியம். டாலரன்ஸ் தெரியும்ல? ஸோ ஹானஸ்டி, ஈக்குவாலிட்டி, டாலரன்ஸ், ஃப்ரீடம் அண்ட் பீஸ், இந்த மாதிரி முக்கியமான எத்திக்கல் வேல்யூஸை இப்போ எல்லா கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். எந்த கண்ட்ரியால் ஃபாலோ பண்ண முடியலையோ அது சஸ்டெயின் ஆகாது. தேர்ஃபோர் எத்திக்கல் வேல்யூஸ் ஆர் நவ் பிகமிங் எத்திக்கல் யூனிவர்சலிசம் சொல்லலாம்ல. அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எத்திக்கல் ரிலேட்டிவிசம் சொன்னோமா, எத்திக்கல் யூனிவர்சலிசம் சொன்னோமா, அடுத்த எத்திக்கல் நிகிலிசம் சொன்னோம்ல. இந்த எத்திக்கல் நிகிலிசம் எதுக்கு ரிலேட்டிவாக இருக்கும்? இதுக்கா? ஜஸ்ட் நீங்கள் யோசிங்க. அதாவது இந்த 3வது டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அதாவது சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, எத்திக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், எத்திக்கல் வேல்யூஸ்ன்றது நிகிலிசம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க வந்து இந்த ஸ்கூல் ஆத்தர்ஸ் வருவாங்க. அப்போ இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது இதுக்கு வருமா அப்படி பார்த்தா ரிலேட்டிவ்ஸ் தான் வரும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த எத்திக்கல் ரிலேட்டிவிசம் இருக்குல்ல, இந்த எத்திக்கல் ரிலேட்டிவிசத்தோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் நிகிலிசம். கரெக்டாக இப்படி சொல்லலாமா? அதாவது எத்திக்கல் இவன் இருக்கான்ல யூனிவர்சலிசம், அவனா சொல்கிறான் எத்திக்ஸ்ன்றது எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லலாமா? ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ரிலேட்டிவிசம் எத்திக்ஸ்ன்றது ஒவ்வொரு ஊருக்கும் மாறும்னு சொல்கிறானா? அடுத்த நிகிலிசம் என்ன சொல்லுவான், ஒவ்வொரு ஊருக்கும் கிடையாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கே மாறும். எத்திக்ஸ்ன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கே மாறும்னு சொல்கிறது. அப்போ எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறான்ல. அப்போ இந்த 3 ஸ்கூல் ஆஃப் முடிஞ்சிச்சுல. எத்திக்ஸ்ன்றது யூனிவர்சல், எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது சொல்கிறது யூனிவர்சலிசம் ஸ்கூல். இல்லை அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற டைம் பிளேஸ் ஏற்ற மாதிரி மாறும் சொல்கிறது ரிலேட்டிவிசம். அவன் கரெக்டு தான், அது கூடவே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே மாறும். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீமானது எத்திக்ஸ்னு சொல்கிறது நிகிலிசம். அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க புரிதல்? நிகிலிசம் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு எத்திக்ஸ் இருக்குது. எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் தேர் ஓன் எத்திக்ஸ். அதனால் எத்திக்ஸை படிக்கிறது வேஸ்ட்டு. என்ன சொல்கிறது புரியல? எது ரைட்டு எது ராங் அப்படின்றது படிக்கிறீங்களா, அதான் எத்திக்ஸு. எது ரைட்டு ராங்குன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். ஸோ அப்போ ஒரு ஹோலிஸ்டிக்காக நீங்கள் எத்திக்ஸை படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க யார்? நிகிலிசம். ஓகேவா? ஸோ எத்திக்ஸ்ன்றது வேஸ்ட்டு, எத்திக்ஸ்ன்றது ஃபால்ஸு, அது ஒரு சூடோ டிசிப்ளின். அப்படி எத்திக்ஸ்ன்றதை ஒரு டிசிப்ளினாக படிக்காதீங்க, படிக்க தேவையில்லை. நீங்கள் படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, அந்த எத்திக்ஸ்ன்றது யூனிவர்ஸில் மாற்றுறீங்க, எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. அப்படி கிடையாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரைட் ராங் மாறும். அப்போ எத்திக்ஸ்ன்றதே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் தான் நிகிலிசம் ஸ்கூல். எத்திக்ஸை பார்க்காதீங்க, அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு. இது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். இதில் 3 ஸ்கூல் தான்.
எத்திக்ஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஒன்று யூனிவர்சலாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை நிகலிசமாக இருக்கலாம். இந்த 3 பேர் 3 விதமாக சொன்னாங்க. ரிலேட்டிவ் எப்படி உருவாகுதுன்றது, இண்டிவிஜுவலாக உருவாகுது, இல்லை யூனிவர்சலாக உருவாகுது, இல்லை பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு 3 ஸ்கூல் உருவாச்சு. இதுதான் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் டாபிக். அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்.